ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சிக்கன் குழம்பு வந்துட்டு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணிடலாம் மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்பூனில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு வந்துட்டு சீரகம் எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் இந்த அளவுக்கு பூண்டு, இதை மட்டும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த குழம்பு மண் சட்டியில் செய்ய போகிறேன். இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சமாக கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே விட்டு வதக்குனீங்க அப்படின்னா கோழியில் இருக்கிற சூடெல்லாம் எடுத்துரும். டேஸ்ட்டும் உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ஃப்ளேவர்லேயே இருக்கும். ஸோ இதுவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி வந்துட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் தனியாக வேக வைக்கல, இது கூடவே சேர்த்து வேக வைக்க போகிறேன். 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்குது இதில். இதை நல்லா அந்த மசாலாவோட பரட்டுற மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியே ஊற்றாமல் வதக்கிட்டுருக்கோம். ஸோ இந்த பொடியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணியே வெளியில் வருது பாருங்கள். ஸோ அதுலேயே நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சிக்கனை வேக விடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள் இந்த ஃப்ளேவர்லேயே வந்துட்டு நம்ம சிக்கன் வந்து வேகும். ஸோ டைரெக்டாக போட்டு வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு சிக்கனில் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டு பாருங்கள். இப்போவே இந்த சிக்கன் பாதிக்கு மேலே வெந்துருச்சு. உங்களுக்கு செய்யும் போதே வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் வரும். இந்த டைமில் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நீங்கள் தேங்காய் வேணாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றுறேன். ஒரு ஸ்வீட்டான ஃப்ளேவரும் கிடைக்கும், அதே சமயம் குழம்பும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இது கொதிச்சிட்ருக்கு. ஸ்லோ குக்கிங் தான். மண் சட்டியில் டைரெக்டாக வைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் அதுதான் கரெக்டான முறை. ஸோ இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிளாக ஈஸியாக சிக்கன் குழம்பு வீட்லேயே பண்ணிடலாம். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிற கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.